ஹே காய்ஸ், வெல்கம் டு ஒஸ்டி கேமர். உங்களை பேசிக்கிட்டு பார்த்து உங்கள் ஒஸ்டி கேமர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஆர்க் செவல் கேமோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4 அதோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி விட்ருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. யாருன்னா இந்த மோஸ்ட் சோப்ஸ் அவனும், அப்புறம் நம்ம போன வீடியோவில் பேரசாரியும் இந்த கார்போனிஸையும் பிடிச்சிருந்தோம். ஓகேவா? இவனை வந்து நான் முன்னாடி ஆஃப்லைனில் பிடிச்சி வச்சுருந்தது. என்னாச்சு? தண்ணி வேணுமா? தண்ணியா? ஓ, தண்ணி இல்லை. ஓகே. அப்புறம் இந்த பேரசாரியும் அந்த மூணையும் பிடிச்சிருந்தோம். பார்த்தா இங்கே இன்னொரு டைலப்ஸார் இருக்குது. அது நான் தான் பிடிச்சேன். ஆஃப்லைன் லெவலப்புக்காக பண்ண வேலை இதெல்லாம். அப்புறம் இவன் யாருன்னா நம்ம டோடோ. இவனுக்கு வந்து பர்ஷூட் இருந்துச்சுன்னு சொல்லி முடித்தேன். அப்புறம் இவனுங்களாம் லெவலப்புக்காக பிடிச்சேன். சரி விடுங்க, இவனுக்குலாம் லெவலப் வந்துருச்சு. அதான் என் ஃபேவரட் டைனோசர் ட்ரைக்கை பிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுதான் என்னோடய ஆசை. ஓகே, இன்றைக்கி நான் இவனை பிடிக்காமல் போக மாட்டேன் கைஸ். எனக்கு ரொம்ப ஆசை கைஸ். ஸ்ட்ரைக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கேமில் வந்தோடனே அவனால் நிறைய யூஸ் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னா, ட்ராப் வச்சு தான் அவனை பிடிக்கணும். இப்போதைக்கு நான் ரொம்ப அவசரப்படுறேன். கண்டிப்பாக நான் ரொம்ப அவசரப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சும்மா சின்ன டைனோசர் தான் பிடிக்கணும் நியாயமாக. நான் ரொம்ப அவசரப்படுறணும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா ஸ்டோனை வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம் தலைவனை. எல்லாம் ட்ராப் வச்சுலாம் பிடிச்சிருந்தாங்க. பட் நான் தேவலைன்னு மாதிரி நினைக்கிறேன். ஒரு சின்ன ட்ரிக்கு வச்சுருக்கேன். என்னன்னா, இந்த மேலே பாறை இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இது போதும். இது இவனுக்கு லெவல் எவ்வளோ? லெவல் 1 இருப்பா? லெவலு நீ எவ்வளோடா? இவன் லெவல் 9 மாதிரி இருப்பானோ? லெவல் 1 போடு. இவனை பிடிக்கணும் கேஸ். இவனை தான் பிடிக்கணும். இப்போ வந்து எனக்கு ஸ்டோன் நிறையா கிடச்சிருச்சா? ஸ்லிங் ஷாட் எங்கே? என்னோடதை ரிப்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட் நல்லா ரிப்பேர் பண்ணிட்டு யூஸ் கொடுத்துட்டு தலைவனை எனக்கு பயமாக இருக்குது. ஒரே ஓட்டம். என்ன கேஸ் இத்தனை பேர் வரீங்க? வரக்கூடாதுரா, நீ வரக்கூடாதுரா. அவனை தானே அடித்தேன். ஓ, இப்போ இவன் கூட்டாளி அடித்தேன், இவன் வந்துடுவான். அவ்வளோ திமிரு. நான் இப்போ மேலே வந்துட்டேனா? இப்போ இவனுங்க வரானுங்க கேஸ். வரக்கூடாதுடா. நான் எப்படி பயம் அதுக்குள்ளே ஓடுற? இவனை டேம் பண்ணு. இவனை அப்படியே வச்சு அடிப்போம். இவனுக்கு மியூசிக் போட்டு எனக்கு பயன்படுத்துகிறானு. இந்த இதில் அடித்தா அவ்வளோவா போக மாட்டேங்குது. பின்னாடி அடிப்போம். கொஞ்சம் மேலே வாடா. இங்கேருந்து அதான் அடிக்கிறான். சரி, இங்கேருந்தே அடிப்போம். அடிடா, அடி. அடிச்சிட்டான். என்ன கேஸ் இவ்வளோ தூரம் நார்த் பேக் இருக்குது? ஆஹா, சேம் பெட்டு. எப்படி அடித்தானே தெரில கேஸ். என்னாச்சு? என்னை அடிக்க மாட்டான் இப்போதைக்கு. என் பெட்டில் தான். என் பெட்டுடா. நான் ஸ்பான் ஆனதே என் பெட்டில். போச்சுடா. பெட்டில் தான்டா ஸ்பான் ஆனேன். இப்போ நான் அங்கே போகணும், நீந்தி போகணும். எதுவுமே இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறது? இவனை வம்பிழுத்து பெட்டில் ஸ்பான் ஆக்குமா? என்ன கேஸ் இப்படி ஆயிடுச்சு? நான் தான் நினச்சேன் அப்போவே அவசரப்படுறேன்னு. இங்கே நிறையா அனிமல்லாம் இருக்குது. ஷார்க்லேருந்து எல்லாம் இருக்கே. ரொம்ப அவசரப்படுறேன். தேவையா எனக்கு? இவன் யார்? இவன் அடிப்பானா அடிக்க மாட்டானான்னு தெரியல. இவன் அடிப்பானா அடிக்க மாட்டானா? ஷார்க் வந்துருச்சு. மாட்டிக்கினா 61 பீஜம் போடுங்க. ஷார்க்கு கேஸ் அது. எப்படியாவது என் பேஸுக்கிட்ட மட்டும் போனால் போதும். என்னை விட்டுருங்கடா. நானும் நீந்தி போயிடுவேன். பட் அவன் அடிச்சிட்டான் கேஸ். இப்படி அடித்தானுன்னு தெரில. என் வீட்டுக்கிட்ட இங்கேருந்து 167 மீட்டர்ஸ் தான். நான் அவனை பிடிச்சே ஆகணும் கேஸ் இந்த வீடியோவில். எப்படி பிடிக்கிறது? இப்படி இருந்தால் வாய்ப்பு இல்லையே. இப்படிலாம் ஆகக்கூடாது. பரவாயில்ல, வந்துட்டேன். இங்கே என் வீட்டை காணும். இன்னும் அங்கே தான் நம்ம பசங்கள்லாம் இருக்கானுங்க. தெரியலானுங்க. அங்கே தான் இருக்குது வீடு. இப்போ போயிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக சண்டை போடுவோம். என்னாச்சு? மேலே ஸ்டோனை வச்சே நான் அவனை அடிச்சிருக்கலாம். கொஞ்சம் ஒளிப்பிடித்து போய் வேலை பண்ணிட்டேன். தேவையில்லாத வேலை பார்க்குறேன். எனக்கு தெரியுது. இவனுக்கு வாட்டர் இஸ் வெரி டேஞ்சரஸா போச்சு. இவன்ட்ட வேறு இது இல்லை, ஸ்டாமினா இல்லை. சரி, யாருக்கு அடிக்கிறா என்ன? ஐ திங்க் பிரானாவாக இருக்கும். பின்னாடி கடிக்கிறான்.
மெகா பிரானா போச்சு. மை பெட்டில் ரெஸ்பான் ஆகும். ரீஸ்பான் ரேண்டம் லொக்கேஷன். இங்கே என் பெட்டில் ரீஸ்பான் ஸ்லீப்பிங் பெட் இங்கே தான் இருக்குது. ஓ அப்போ இப்படி அடிக்கக்கூடாதா? அடிக்க மாட்டேதில்ல. நான் இப்போ நீ அடிக்க மாட்டேன். இப்போ அடிக்க மாட்டான் தெரியும் எனக்கு. அங்கே தான் அங்கே. இது யாருங்க இது? ஹேய் யாருடா நீ? போடா நம்ம தான் கேஸ். இங்கே தான் நான் இறந்தான். இப்போ நான் இதை போய் எடுக்கணும். வேணான்னு தெரியல. ஐட்டம் மட்டும் எடுத்துடுறேன் ப்ளீஸ். ஐட்டம். ஐயோ பிரானா வந்துருச்சு. கேஸ். ஷோ எப்படி போகிறது? கார்போனிஸ் கூப்பிட்டு போய் எடுக்கலாமா? வா. ஐயோ என்ன கேஸ் இப்படி நடக்குது? இந்த ஐட்டம் மட்டும் எடுக்க விடுவானுங்களான்னு பார்த்தா ஏன் என்ன ஐட்டமாடா? என்னதுடா சொல்லுவேன். பரவாயில்லடா. என்ன டேஞ்சரஸ்னாலும் நான் இன்றைக்கி எடுக்காமல் போக மாட்டேன்டா. எடுத்துடுறா தம்பி. எடுத்துரு. எடுத்துரு. எப்படி நான் எடுப்பேன்? எவான்டா அவன் கடிக்கிறவன்? ஷார்க்கா? எப்படி எடுப்பேன்? இன்வென்ட்ரி டேக் கால். போச்சு மறுபடியும் எடுத்துட்டான். நான் எப்படி கைஸ் எடுக்கட்டும்? அந்த ட்ரைக்கு பையன் என்ன பண்ணுற வேலையை பாருங்க. ஷோ நான் எப்படியாவது போய் எடுத்தாகணும் கைஸ் என்னோடய ஐட்டம்லாம். இங்கே எப்படி செத்தேன்? ஸோ என்ன கைஸ் நடக்குது? இங்கே தான் ஐயோ அந்த ஷார்க்கு பையல இது எப்படி? இங்கே இருக்குடா. என்னோடதெல்லாம் இங்கே இருக்குது கைஸ். சரி விடுங்க. போதும். அந்த ஸ்ட்ரைக்கு நீ வேணாம். எனக்கு நீ வேணாம். அந்த பச்சை ட்ரைக்கு எங்க? அப்போ பச்சை ட்ரைக்கு தான் இங்கே இருக்கான். இது யாருது? ட்ரைக்கு எக்கு வேணாம். எனக்கு இந்த வம்பே வேணாம். எடுத்தால் வம்புக்கு வருவீங்க எனக்கு தெரியும். லெவல் 1 கைஸ். அதனால தான் கைஸ் ஆசையாக இருக்குது. ஸ்லிங் ஷாட் எடுப்போம், யூஸ் கொடுப்போம். எடுத்துட்டு ஓடிடணும். அந்த ட்ரைக்கு இல்லாத நேரம். ஓடிடு. ஒரே ஓட்டம் தான். அந்த பாறை மேலே ஏறி அடிச்சுட்டே இருந்தோம்னா தப்பிச்சிடுவோம் கைஸ். ஈஸியாக தப்பிச்சிடுவோம். வந்துட்டான். எங்கே இருக்காங்க? வா. பிளட்டி ஃபுல் வரணும். நீ உன்னை போட்டு அந்த அடி இவ்வளோ இல்லை. அங்கே போவாத. வீட்டை உடைக்கிறாங்க கைஸ். வீட்டை உடைச்சிடுவான் போலையே. வா இது மறுபடியும் நான் சாக போகிறேன்னு தெரியுது எனக்கு. இப்படியே போட்டு அடிப்போம். வச்சு உடச்சிட்டான். வீட்டை உடச்சிட்டான். அந்த இன்னொரு ட்ரைக்கு இப்போ இருப்பானே அவன் எங்கே இருக்கானுன்னு தெரில. வந்துட்டான். பின்னாடி வரான். ஏன்டா பயந்தாங்கோலி. ஓடாத. எங்கே ஓடுற? ஓடிடுவியா நீ? என் இடத்த விட்டு ஓடிடுவியாங்கிற. நீர்டா உனக்கு எல்லாமே தரேன்டா. உனக்கு எல்லாம் தரேன்டா. ஆனால் அவ்வளோதான் மாட்டினான். ஓடுறான் கேஸ். ஓட்டானா முடிப்பேன். எல்லாம் அன்கான்சியஸ் ஆகிட்டான். அன்கான்சியஸ் பண்ணிட்டோம் கேஸ். ஆவா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். வேகமாகவே டைம் ஆகுறான். ஓகே கேஸ் நான் நினச்சது இந்த வீடியோவில் நடக்க போகுது. பட் யாரும் வராமல் பார்த்துக்கணும். முன்னாடி இவன் டைம் ஆனானா நல்லாயிருக்கும். 3.2 பட் ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறான். பட் இந்த ஃபாஸ்ட்டு பத்தாது. போயிட்டு நார்கோட்டிக் டிஷ்ஷெல்லாம் பண்ணி வச்சுப்போம். பட் ட்ரைக்கோட சேடில் எப்போ அன்லாக் ஆகுதுன்றதும் பார்க்க வேண்டியது தான். ஆஹா லெவல் 1ன்றதுனால ஈஸியாக பிடிச்சிட்டோம். இல்லைன்னா மாட்டியிருப்போம். கண்டிப்பாக லெவல் 15 கிடைக்குமா? இல்லை ஹைடு ஹேட்டு எதுவுமே கிடைக்கலையே. ஹைடு பூஸ்ட்டு, ஹைடு சீட்டு, ஷர்ட்டு, சாரி ஃப்ளார் கன் தான் இருக்குது. லெவல் எப்போ அவனுக்கு கிடைக்கும்னு தெரில. இப்போதைக்கு நான் இவனை பாதுகாக்கணும். அதுக்கு முன்னாடி என்னோடய கையில் என்னோடய ஆக்ஸு செஞ்சு வச்சுக்கிறேன். ஆக்ஸ் யூஸ் பவு வச்சு அடிக்கலாம். பட் அவு அடிச்சு அடித்தா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. செத்துவானான்றது. ட்ராங்க்யூ வேறு வச்சு அடித்தோம்னா சாக மாட்டான். அவனை மயக்கப்பட்டு பிடிச்சிடலாம்.
இது இங்கே இங்கே சார்க்கோ சுற்றிட்டு இருப்பாங்க கைஸ் முதல்ல பையன். ஆனால் இவனை பிடிக்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. சரி கைஸ் இவன் நல்லா டேமானோன்னே கூப்பிட்றேன். ஓகே கைஸ் கடைசியாக லாஸ்ட்டு பைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு இவனுக்கு. ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே டேமானா. லெவல் 1ன்றதுனால ஈஸியாக பிடிச்சிட்டேன். இதே வேறு லெவலில் இருந்தால் வாய்ப்பே இல்லை. ஓகேவா இப்போ 95 லாஸ்ட் பைட்டாடா. இன்னும் ஒரு பைட்டாக இரு. எனக்கு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஐயோ யாராவது பசிக்குதா, பசி இருக்குமா, ஃபுட் இருக்குது திங்க். இதுக்கு மேலே நார்கோட்டிக் டிஷ் தேவையில்லை. அவ்வளோதான் லாஸ்ட்டு பைட்டு கைஸ். இப்போ டேம் ஆயிடுவான். ஒரே ரொம்ப அவசரப்படுறேன் கைஸ். ஆனால் ஸ்டார்டிங்லேயே இவனெல்லாம் பிடிக்கக்கூடாது தான். பட் ஒரு பேராசை. ஏய் பாருங்க காலெல்லாம் பண்ணுறான் இவன். வேறு ஆங்கிள் மாத்திரான். ஆங்கிள் ஷோ. ஏய் என்னடா பண்ணுற? ஓகே வா ட்ரைக்கே. ஐயோ நீ தான் அக்ரெசிவ் இருக்கு, அதை பேசிவ் போனால் முடிச்சிடுவானுங்க. ஃபாலோ 1 வா வா பேபி. எங்கே ஒன் ட்ரைக்கு முட்டை? இங்கே ஒரு ட்ரைக்கு முட்டை கூட இருந்துச்சு. வா இப்படி இந்த முட்டை. அங்கே என்னடா பண்ணுற? ட்ரைக் உன்னை பேசிவில் தான் போட்டிருக்கேன். சண்டை போடக்கூடாது நியாயமா. வா இப்படி வாடா. மிரட்டினாதான் கேஸ் வரான். அவனுக்கு திமிரு. பரவாயில்ல கேஸ். அடிச்சிக்காமல் இருக்கணும். உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துட்டேன். ட்ரைக்கே எல்லாம் உன்னை விட சின்ன பசங்க தான் பார்த்துருந்துக்க. ஹெல்த் ரீதிக்கு எண்ணெயெல்லாம் முட்டி வச்சுருக்காங்களா. இவனை கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் 1 கொடுத்துக்கலாம். பேசிவில் நான் ஏன் போடுறேன்னா ஆமாங்க சார் அது போட்டு தான் ஆகும். ஓகே இவனுக்கு சேடல் இவன் மேலே ரைடு பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க. அதுக்குள்ளே லெவலப்பாவில் இவனுக்கு லெவலப்பு. இவன் லெவலப்பை போய் பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஏற்கலான்னா மீலி டேமேஜ் ஏற்றலாம். இப்போதைக்கு இவனுக்கு டேமேஜ் அப்ளை 1. இவெல்லாம் கத்துறாங்க ஜாலியாக. லெவலப் ஆனால் 18 நிமிஷம் கிளிச்சில் போயிடாத. ஃபாலோ 1 நீ கிட்டவா கொஞ்சம். அப்படி கிளிச்சில் காணாக்கினா போயிட்டானா பிரச்சனை வாய்டு போதும். இங்கே ஸ்டாப் 1 போதும். இந்த டோடோக்கு எல்லாத்துக்கும் லெவலப் வந்துடுச்சு. எனக்கு தவிர லெவலப் என்ன பண்ணலான்னா ஹெல்த் ஏற்றிக்க. இதுக்கெல்லாம் டேமேஜ் பாருங்க. ஹெல்த் ஏற்றிக்க நல்ல ரொம்ப கம்மியாக இருக்கும் உனக்கு ஹெல்த்து. ஆனால் ட்ரைக்கு தான் ரொம்ப கம்மி ஹெல்த்து. ஃபுட்டு பசிக்குதாடா. இவங்கெல்லாம் பசிக்க வாய்ப்பே இல்லை. ஹெல்த் ஏற்றிக்க. அவ்வளோதானே உனக்கு டேமேஜ். உனக்கும் நல்ல இவனுக்கு நான் டெவலப் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு. ஹெல்த் ஏற்றிக்க. அவ்வளோதான் அடுத்த மீதி டேமேஜ். இந்த கார்போனிஸ் தான் இவனுக்கு நான் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தான். வந்துருச்சுடான்னு. சரி ஹெல்த் இவனுக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்குது. இவனை எப்படி பிடிச்சேன்னே எனக்கு தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மோஸ்டர்ஸ் அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனையும் பிடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே மீலி டேமேஜ் ஏற்றிக்க. மறுபடியும் மீலி டேமேஜ் ஏற்றிக்க. ஹெல்த் ஏற்றிக்க. எனக்கு இவனுக்கு இத்தனை நேரம் பண்ணிருக்கேன். அங்கே ஒரு மோஸ்டர்ஸ் இருக்கான். 2 பேர் இருக்கீங்களா? பட் மோஜோ பெரிய என்கிட்ட கம்மியாக தான்டா இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்கும். இவனை கொண்டு வந்து இங்கே போடுவோம். இவனை தூக்கி இங்கே வா. இது எப்படி நான் இங்கே வைக்கிட்டோம்? மோஸ்டர்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு எங்கே அந்த இவன் மோஜோபெரி பசி வரும் உனக்கும்ண்ணா. இது ட்ரைக்கோடது எடுத்தா வந்துடுவானா? ட்ரைக் எங்கேயாவது இருக்கியா? ட்ரைக்கை காணோம் கேஸ். நம்ம ட்ரைக்கு என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். கொஞ்சம் நிறையா பேர்த்த பிடிச்சி வச்சுருவோம். எக்ஸ்பி தேவைப்படுது. ஓகே கேஸ் இவனை பிடிச்சிட்டு நான் கூப்பிட்றேன். ஓகே கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இவனுக்கு 2 பேர்த்தையும் கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஒஸ்டி கேமர். ஓகே பாய் கேஸ்.